கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்கிறேன். ஒரு கழுகு இருந்தது. அந்த கழுகு மலையில் வசித்து வந்தது. அது பறக்கும் பொழுது உயரத்தில் பறக்கும். கழுகு எப்படி பறக்கும் என்று உங்களுக்கு தெரியும். மிகவும் உயர்வான இடத்துக்கு பறந்து செல்வது பறவைகளில் கழுகுதான். அப்பொழுது இந்த கழுகை பார்த்து இந்த காகம் சொன்னது, இவ்வளவு உயரத்திற்கு இந்த கழுகு பறந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி, தானும் அதை போல பறக்க வேண்டும் என்று சொல்லி அதன் முதுகின் மேலே ஏறி உட்கார்ந்தது. அப்புறம் அதை பார்த்து பறக்க தொடங்கினது. ஆனால் கழுகு மேகத்துக்குள்ளாக பறந்து செல்லுகிற தூரத்துக்கு போய்கொண்டே இருந்தது. காகத்தினால் என்ன செய்ய முடியவில்லை? பறக்க முடியவில்லை. அப்பொழுதும் கழுகு காகத்தை ஒன்றுமே செய்யவில்லை. தாழ்மையோடு சாந்தத்தோடு அது என்ன செய்தது? பறந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு பறந்து திரும்பவும் மலையடிவாரத்தில் வந்து உட்கார்ந்தது. அப்பொழுது சிட்டுக்குருவி ஒன்று வந்து சொன்னது, அந்த காகம் உங்களை எவ்வளவு தொந்தரவு பண்ணுகிறது? நீங்கள் உயரமாக பறக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை போட்டி போட அது முயற்சிக்கிறது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறது. நீங்கள் ஏன் ஒன்றுமே பேசலைன்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அந்த கழுகு சொன்னதாம், நாம் பொறுமையோடு இருக்கும்போது அது என்ன செய்யும்? பல முறை கத்தி பார்க்கும். என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி அது அமைதியாகிவிடும். அதன் பிறகு அது வேலையை அது பார்க்கும். நாமும் கூட கூட என்ன செய்து பேசி கொண்டிருந்தால் பிரச்சனைகள் உருவாகும், சண்டைகள் வரும் என்று சொன்னதாம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வேதாகமத்திலே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தோமானால், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று எழுதப்பட்டுள்ளது. மிகுந்த மனத்தாழ்மை வேண்டும், சாந்தம் வேண்டும், பொறுமை வேண்டும். நீடிய பொறுமையோடு இருந்தால்தான் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய முடியும்? அன்பினால் தாங்க முடியும். இல்லாவிட்டால் ஒவ்வொருத்தர் பேசுகிற பேச்சுக்கு நாம் பதிலளித்து கொண்டே இருந்தோமானால் நம் வீடுகளிலும் சண்டைகள் வரும், பக்கத்திலும் சண்டைகள் வரும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் சண்டைகள் வரும். அந்த சண்டைகளெல்லாம் வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான பொறுமையை நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, மிகுந்த மனத்தாழ்மை எங்களுக்கு தாருங்க, சாந்தத்தை தாருங்க, நீடிய பொறுமையை தாருங்கப்பா. நாங்கள் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய மனநிலைமை எங்களுக்கு தாருங்க. உம்முடைய பாதையில் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.